ஆண்டவரும் உலக இரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். We welcome everyone in the name of the Lord Jesus Christ. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, The people who are listening to this word, my people, சபை ஊழியர்களே, the people who are leading the church, சுவிசேஷ ஊழியர்கள் யாரா இருந்தாலும் whoever has been preaching the word of God, ஒரு அன்பின் வேண்டுகோளை நான் கேட்டுக்கொள்கிறேன். a lovely invitation we would like to talk to you. என்னுடைய பெயர் எஸ்.எம். கிறிஸ்டி. My name is S.M. Christy. பெங்களூர் பட்டணத்திலே In Bangalore city, ஆட்டோ ஊழியத்தை செய்து வருகிறோம். we are doing the auto ministry. நாம் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். We pray for the revival. தேசத்தில் எழுப்புதல் வர வேண்டும் என்று விரும்புகிறோம். In this country we want the revival to happen. எழுப்புதல் வருவதற்கு இதுவும் ஒரு வழி இருக்கின்றது. In this way also there is a way. நாங்கள் பெங்களூர் பட்டணத்திலே இந்த ஆட்டோவிலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். We also proclaim the word of God through auto rickshaw. யுனைடெட் கிறிஸ்டியன் ஆட்டோ டிரைவர் ஃபெலோஷிப் என்ற ஒரு குழு பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிறது. United Christian Auto Ministry, where we have a small team which is there in Bangalore. குறைந்தது ஒரு 40 பேர் ஒருமனப்பட்டவர்களா இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். Maybe around 40 people have been involved in this particular ministry. எந்த சபை பாகுபாடுமின்றி எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். We are not into any one church, we are into different churches and community. We come together for the God's work. இந்த ஊழியம் மனிதர்களால் உருவாக்கினது அல்ல. This ministry did not being started by the human beings. தேவனால் உருவாக்கினது. It was being started by the Lord. எல்லா மகிமையும் அவருக்கே. All glory goes to the Lord. ஒருவேளை இந்த நிகழ்ச்சி பார்க்கிற எந்த மாநிலத்தில் இருந்தாலும், Maybe you are watching this program from a different districts. தயவு செய்து சபை ஊழியர்கள் கவனிக்க வேண்டியது. I request you to listen for the church ministers. ஒருவேளை சுவிசேஷகராக இருக்கலாம். You may be a preacher. உங்கள் சபைகளிலே In your church, இருக்கிற ஆட்டோ டிரைவர்களுக்கு இந்த ஊழியத்தை உருவாக்கி விடலாம். நீங்கள் you can tell your church, there may be some auto drivers, give this ministry to them. ஆட்டோவிலே சுவிசேஷம் அறிவிப்பது எப்படி என்பதை நாங்கள் உங்களுக்கு நீங்கள் அழைப்பு கொடுப்பீர்கள் சொன்னால் நாங்கள் உங்களுக்கு அதை தெரிவிப்போம். If you invite us, we will teach your church about the auto ministry, how to proclaim the gospel. இப்போது பெங்களூர் பட்டணத்திலே 12 வருடங்களாய் இது செய்து வருகிறோம். In Bangalore city we have been doing for the past 12 years. பல மொழிகளிலே கைப்பிரதிகளை, In many different languages, the pamphlets. பைபிள் சொசைட்டி எங்களுக்கு அதை கொடுத்து, The Bible Society has been trying to give to us. எங்களை உற்சாகப்படுத்தி They have been encouraging us. இந்த ஊழியத்தை நிறைவேற்றி And they வருகிறார்கள். have been fulfilling their intentions. எல்லா மகிமையும் கர்த்தருக்கே. All glory goes to the Lord. அதனால் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி, Wherever, which kind of district places are தமிழ்நாடு, you? Maybe Tamil Nadu, கர்நாடகா, maybe Karnataka, தெலுங்கு, Telugu, ஆந்திராவிலே, if you are in Andhra Pradesh, தெலுங்கானாவிலே if you are in Telangana, மற்றும் மகாராஷ்டிரா, எந்த மாநிலத்தில் maybe இருந்தாலும் in different kind of North Maharashtra areas also. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள், People who have been had an experience of salvation. ஆண்டவரே இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள், The person who have accepted Jesus Christ as a personal savior. ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கும் என்று You சொன்னார். have that intention that I wanted to serve the Lord. நம்முடைய தேசத்திலே ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னார். You wanted to know that our country should come for a salvation. இந்த ஆட்டோவிலே கைப்பிரதி ஊழியங்களை செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கிறார். The Lord is giving this pamphlet ministry and He's been calling us. ஏதாவது ஒரு விதத்திலே சுவிசேஷம் இந்த தேசத்திற்கு அறிவிக்கப்பட வேண்டும். Any way the Lord is trying to proclaim the God's word. கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் The Lord says word. இந்த சுவிசேஷத்தை, This gospel. இந்த சுவிசேஷத்தை This gospel. பூலோகமும் எல்லா ஜாதி ஜனங்களுக்கு அறிவிங்க. You need to go and proclaim across the world. எல்லா மக்களும் மீட்பு வேண்ட வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய விருப்பம். That is what is the intention, that everybody should be saved in this earth. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய The பிள்ளைகளே, people who are watching this program, நாம் ரட்சிக்கப்பட்டோம். we have got the salvation. நாம் மெய் தேவனை அறிந்து கொண்டோம். We have accepted the true God. நாம் அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது We have கொள்கிறோம். been worshipping with the true spirit. இன்றைக்கு இந்த மெய் தேவனை அறியாமலே Many people do not realize the Lord. எத்தனையோ கோடி மக்கள் How வாழ்கிறார்கள். many crores of people are living? அவர்கள் ரட்சிப்படைய வேண்டும் என்று சொன்னார். They should come to the salvation. ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற தாகம் இருக்கும் என்று சொன்னார். If you have the intention to serve the Lord, அருமையான ஊழியம் இது. this is a wonderful ministry. 12 வருடங்களாய் கர்த்தர் எங்களை பயன்படுத்தி வருகிறார். 12 years the Lord is trying to use us. உங்கள் சபையில் இருக்கிற ஆட்டோ டிரைவர்கள், In your church, maybe auto drivers, கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று the சொன்னார். Lord is trying to use you. அருமையான சுவிசேஷ ஊழியம். This is a beautiful ministry. ஒன்றை சொல்லி நான் முடித்து I விட want to அன்போடு tell அழைக்கிறோம். you one thing and I want to complete this. உலகமெங்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says, go out and preach the whole world. நாம் வாழ்கிற தேசத்திலே, நாம் வாழ்கிற மாநிலத்திலே நாம் ஆட்டோ ஓட்டுகிறோம். In our
country, our state, we have been driving the autograph. ஆனால் பல மாநிலங்களிலிருந்து வருகிறவர்கள் Different people are coming from different states and districts. நம்முடைய ஆட்டோ தேடி வருகிறார்கள். They have been coming and searching for an autograph. என்னை இந்த விலாசத்துக்கு விட்டு விடுங்கள், You live this in one place. இந்த விலாசத்துக்கு விட்டு You விடுங்கள். live this in this address. நாமும் அந்த பயணிகள் வருகிறபடியால் நம்முடைய குடும்பங்களும் நடக்கிறது. Even the travelers are coming, so because of that our lives has been going on. ஒரு பக்கம் நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரங்கள் அதில் சம்பாதிக்கிறோம். One side, if you see, because of their traveling, they earn money. இன்னொரு பக்கம் The other side, வருகிறவர்களுக்கு many people who இந்த come, சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். we also can proclaim the word of God. கைப்பிரதி ஊழியங்களை நாம் செய்யலாம். We can give the pamphlets to them. அதற்கு வேண்டிய வழிவாசல்கள் கர்த்தர் நமக்கு திறந்து The Lord கொடுத்திருக்கிறார். has been opened the doors for us. ஜாதிகளை கேளும், You ask your நான் judge, தருவேன் என்று சொன்னவர். and the Lord will give you. அநேக ஜாதி ஜனங்கள் நம்முடைய ஆட்டோவில் வருகிறார்கள். You need to ask for many kind of people. அவர்களுக்கு சுவிசேஷத்தை You அறிவிக்கலாம். need to preach the word of God. எல்லா மொழி மக்களும் வருகிறார்கள். Many different kind of language. எல்லா ஜாதி ஜனம் நம்முடைய வாகனத்தில் Many வருகிறார்கள். people are coming and sitting in our vehicle. வெறும் ஒரு இனத்தார் வருவதில்லை, Not only one kind of people are எல்லா coming. மக்களும் வருகிறார்கள். All kinds of people are அவர்கள் coming. இந்த இயேசுவின் அன்பை சொல்லலாம், You can come and tell the loves of இந்த the Lord. இயேசுவின் அன்பை You அறிவிக்கலாம். can proclaim the love of Jesus Christ. வசனம் கிரியைகளை The செய்யும், word will show them by signs. வார்த்தை அவர்களை மாற்றும். The word will change them. நாம் யாரையும் மாற்ற We முடியாது, cannot change anybody. நம்மால் எதையும் செய்ய We முடியாது. cannot do anything. ஒன்றை மாத்திரம் But செய்யலாம், one thing you can இந்த do. ஊழியத்தை நாம் But we ஆரம்பிக்கலாம். need to start this ministry. கர்த்தர் நம்மோடு கூட The இருப்பார். Lord is with us. அதனால் உங்களுக்கு வேதாகமம் வேண்டாம் என்று சொன்னாலும், வேண்டும் என்று சொன்னாலும், If you want the Bibles to be known, கைப்பிரதிகள் வேண்டும் என்று if சொன்னாலும், you need the pamphlets, நமக்காக பைபிள் சுசிச்சு அவர்கள் காத்திருக்கிறார்கள். for us the Bible Society has been waiting for us. எங்களுக்கு 12 வருஷங்களா இந்த ஊழியத்திற்கு எல்லா விதத்திலும் தாங்கி வருகிறார்கள். For 12 years, these Bible Society has been helping us and encouraging us. ஒரு அற்புதத்தை சொல்லி நான் I முடிக்கிறேன். wanted to tell you a wonder. 12 வருடங்களாய் 12 years பெங்களூர் பட்டணத்திலே in Bangalore city, கெப்பாபுரில in Kempapura city, ஒரு இடம் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி தேவன் there கொடுத்திருக்கிறார். is a place which the Lord has been granted for us. சாமுவேல் ரவி குடும்பத்தார் Samuel Ravi brother, ஒரு பள்ளிக்கூடம் முதல் முழு காம்பவுண்டும் எங்களுக்காக a கொடுத்திருக்கிறார்கள். school which has a compound they have given us to us. ஒரு காசும் எங்களிடத்தில் வாங்காமல் 1 rupee also they have not asked. இந்த ஊழியத்தை ஊக்குவிக்கும்படி To encourage this ministry, அவர்களும் எங்களோடு கூட சேர்ந்து they are also joined with us. இந்த ஊழியத்தை செய்து They வருகிறார்கள். are joined with us and they are doing அந்த the இடத்துல ministry. புதன்கிழமை நாங்கள் ஒன்று கூடுகிறோம், We all join together in ministry. ஜெபிக்கிறோம், We pray for them. துதிக்கிறோம், We praise you. தேசத்திற்காக We ஜெபிக்கிறோம், pray for the country. ஊழியர்களுக்காக We ஜெபிக்கிறோம். pray for the ministry. அதனால் இத்தனை காரியங்களை செய்கிறது So மாத்திரமல்ல, many things we have been doing. வாரத்துல ஒரு முறை வருகிறவர்களுக்கு And 1 week, once time, எந்தெந்த மொழியில் அவர்களுடைய வாகனத்தில் அந்த கைப்பிரதிகள் குறைந்து விட்டதோ wherever the pamphlets have been got closed, அதை கொடுத்து அனுப்புகிறோம். we wanted to give the pamphlets to them and இதற்காக send them. எங்களுக்கு ஒரு சாப்பல் They have கொடுத்திருக்கிறார்கள், given us a chapel for us. 2 ரூமை They have given கொடுத்திருக்கிறார்கள். us a 2 rooms for அதில் us. நாங்கள் வேதாகமம் கைப்பிரதி எல்லாம் We வைத்திருக்கிறோம். have kept all the pamphlets of the word of God there. இந்த அற்புதமான சாட்சி நீங்கள் கேட்டீர்களே, You see this wonderful witness which we are sharing எந்த with you. சபை பாகுபாடு என்று செய்கிற இந்த ஊழியத்திலே No churches have been different kind of churches coming together நீங்கள் for one church. செய்ய வேண்டும் என்று விரும்பினு சொன்னார் If you want to do this kind of ministry, எங்களை அணுகுங்கள், please contact us. உங்களுக்கு நாங்கள் உதவி We will செய்வோம். bless you and all எல்லாவற்றிற்கும் மேலாக everything. கர்த்தர் உதவி The செய்வார். Lord will bless you. என்னுடைய மொபைல் நம்பரை சொல்லுகிறோம், We want to tell you the mobile number. 9108172943 9108172923. அதனால் இந்த நம்பரில் நீங்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்வீர்கள் சொன்னால், If you contact this number, அல்லது வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு if you கொள்வீர்கள் சொன்னால், contact him through WhatsApp, உங்களுக்கு இந்த ஊழியத்திலே நாங்கள் ஊக்குவிப்போம். we will encourage you in this ministry. எங்களை அழைக்கும் போது When you call us, எங்களுக்கும் நீங்கள் எதுவும் கொடுக்க you வேண்டியதில்லை. don't need to give anything to us. கர்த்தர் எங்கள் ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். Because the Lord has blessed our இது ministry. கர்த்தருடைய ஊழியம். This is Lord's work. நாம் ஒருமனப்படுவோம், We'll come together. சபைகள் எல்லாம் All ஒருமனப்படுவோம், the churches will come சபை together. பாகுபாடின்றி ஊழியத்தை செய்வோம். Without differentiation, we will come together. அழைங்கள், Come எங்களை together. அழைங்கள். You call us. கர்த்தர் உங்களை The ஆசீர்வதிப்பார். Lord will bless you. Thank you. Thank you. Praise the Lord. Praise the Lord.